நடு ராத்திரியில வீட்டுக்குள்ள துபுதுபுன்னு நுழைஞ்சு குழந்தைங்க கண்ணு முன்னாடியே அவங்க அம்மா அப்பாவை ரத்தம் சொட்ட அடிச்ச ராணுவ வீரர்கள். இன்னொரு குரூப் ஆஃப் ராணுவ படை மக்களோட வீடு, கடை, ஃபேக்டரின்னு மொத்தத்தையும் அடிச்சு நாசமாக்குது. அங்கிருந்து தப்பிச்சு போன மக்களை பிடிச்ச ராணுவ வீரர்கள் அவங்களோட துணியை உருவி அம்மனமா ஓட விட்டு சிரிக்கிறாங்க. இதுக்கு இன்னும் ஒரு படி மேல போய் ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்களை பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணதும் நாட்டை பாதுகாக்க வேண்டிய ராணுவ வீரர்கள் தான். அண்ட் ஆயிரக்கணக்கான மக்களை அடிச்சும் நெருப்பு வச்சு எரிச்சும் கொலை பண்ணி ராணுவ படை அவங்க வெறிய தீர்த்துக்கிட்டாங்க. அந்த ராணுவ வீரர்கள் வேட்டையாடின மக்களுக்குள்ள இருந்த ஒரே ஒற்றுமை தமிழ். இலங்கையில இருந்த தமிழ் இன மக்கள் மேல இலங்கை ராணுவம் நடத்தின உச்சபட்ச கோர தாண்டவம் தான் பிளாக் ஜூலை. ஜூலை 24, 1983 ஒரு வாரத்துக்கு நடந்த தமிழர்களோட ரத்தக்கரை படிஞ்ச இந்த கலவரம் தான் அடுத்த 26 வருஷத்துக்கு இலங்கையில நடந்த உள்நாட்டு போருக்கும் காரணமா அமைஞ்சது. இதுக்கு ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டும் போலீஸும் உடந்தையா இருந்துச்சு. சொல்ல போனா ராணுவ படையை ஏவி விட்டதே ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் தான். ஸ்ரீலங்கன் சோல்ஜர்ஸ் கிட்ட ஓட்டர் லிஸ்ட கொடுத்து தமிழ் மக்களை குறி வச்சு அவங்கள ஓட ஓட துரத்தி அடிக்க சொன்னதும், தேவைப்பட்டா அவங்கள கொலை பண்ண சொன்னதும் ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் ஜெயவர்தனையோட கவர்மெண்ட் தான். ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் நினைச்ச மாதிரியே இலங்கை ராணுவம் நடத்தின தாக்குதலால 3000க்கும் அதிகமான மக்கள் இறந்து போனாங்க. இன்னும் 1.5 லட்சத்துக்கும் அதிகமான தமிழ் மக்கள் உலகத்தோட வெவ்வேறு நாடுகளுக்கு அகதிகளா போனாங்க. ஆனா இந்த பழிய ஜெயவர்தனே விடுதலை புலிகளோட தலைவர் பிரபாகரன் மேல போட்டாரு. அவரை மாதிரி யாரும் இனிமே தனிநாடு கேட்டு போராட கூடாதுன்னு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கறாரு. பிகாஸ் இந்த பிளாக் ஜூலை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் ஜூலை 23 விடுதலை புலிகள் இலங்கையோட திருநெல்வேலியில டிராவல் ஆயிட்டு இருந்த மிலிட்டரி வேன் மேல குண்டு வீசி அதுல இருந்த 13 ஸ்ரீலங்கன் சோல்ஜர்ஸ கொலை பண்ணியிருந்தாங்க. அப்படி அவங்க சோல்ஜர்ஸ கொன்னது தப்பாவே இருந்தாலும் அந்த கவர்மெண்ட் அவங்களை கொன்ன விடுதலை புலிகள் மேல மட்டும்தானே தாக்குதல் நடத்திருக்கணும். ஆனா எந்த தப்பும் செய்யாத தமிழ் மக்களோட உயிர் மேலையும் அவங்களோட மானத்து மேலையும் கை வைக்கிறது எப்படி சரியா இருக்கும்? இந்த கேள்வியை அப்ப தைரியமா கேட்டது இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி. அண்ட் கேள்வி கேட்டதோட மட்டும் நிக்காம இந்தியாக்குள்ள வந்த தமிழர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவங்களுக்கு ஆதரவா இருந்தாங்க. அண்ட் ஈழத் தமிழர்களுக்காக போராடுறவங்களுக்கு இந்தியால வச்சு பிசிக்கல் அண்ட் வெப்பன்ஸ் ட்ரைனிங் கொடுக்கணும்னு டிசைட் பண்ண இந்திரா காந்தி விடுதலை புலிகள் மட்டும் இல்லாம TELO, EROS, EPRLFன்னு எல்லா இயக்கத்தை சேர்ந்த போராளிகளுக்கும் டேராடூன்ல வச்சு இந்தியன் ரா மூலமா ட்ரைனிங் கொடுக்கறாங்க. பட் இவங்களுக்கு இந்திரா காந்தி ஹெல்ப் பண்ணதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் உள்நோக்கம் இருந்துச்சு. இந்திரா காந்தி பீரியட்ல இலங்கை, சைனா அண்ட் பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருந்தாங்க. இந்த 2 நாடுகளுமே இந்தியாவோட எதிரி நாடுகள். இப்படி இருக்கப்ப பாகிஸ்தான் இலங்கைக்கு வெப்பன்ஸையும் சப்ளை பண்ணிட்டு இருந்துச்சு. சோ எப்ப வேணாலும் இலங்கை இந்தியாவுக்கு எதிராக மாறலாம்னு யோசிச்ச இந்திரா காந்தி தமிழ் போராளிகளுக்கு ஹெல்ப் பண்றது மூலமா இலங்கையோட அமைதியை கலைக்க ட்ரை பண்ணாங்க. அண்ட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி, எதிர்கட்சி தலைவரா இருந்த கருணாநிதியும் சரி, இலங்கையில இருந்து அகதிகளா வர்ற மக்களை இந்தியாக்குள்ள அலோ பண்ணணும்னு PM இந்திரா காந்திக்கு பிரஷர் கொடுத்தாங்க. சப்போஸ் இவங்க சொல்றத கேட்காம அவங்கள பகைச்சுக்கிட்டா இந்தியால இருக்க 50க்கும் அதிகமான தொகுதிகள் காங்கிரஸ் கையை விட்டு போயிடும். சோ இந்திரா காந்தி இலங்கை தமிழ் மக்களுக்கு உதவுனதுக்கு இதுவும் ஒரு அரசியல் காரணமா இருந்துச்சு. அது போக அப்ப தமிழ்நாடு CM-ஆ இருந்த எம்ஜிஆரும் இந்த போராளி அமைப்புகளுக்கு 2 கோடி ரூபாய் கொடுத்து உதவுனாரு. அண்ட் தமிழ்நாட்டுல போராளிகளுக்கான ட்ரைனிங் கேம்பும் நடக்குது. பிரபாகரன் LTTE குரூப்க்கு கிடைச்ச ஃபண்ட்ல இருந்து சில அட்வான்ஸ்டு வெப்பன்ஸையும் வாங்குறாரு. இப்படி போராளிகளோட கை ஓங்குறத சகிச்சுக்க முடியாத ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் இலங்கையில இருக்க தமிழ் மக்கள் மேல முன்ன விட அதிக வன்முறையை காட்டுது. போலீஸும் ராணுவமும் சேர்ந்து தமிழ் மக்களை அடிச்சே கொன்னாங்க. ஒரு குத்தமும் பண்ணாத அப்பாவி தமிழ் மக்கள் மேல பொய் கேஸ் போட்டு ஜெயில அடைச்சு சித்திரவதை பண்ணாங்க. நிறைய லாக்அப் டெத்ஸ். பல பேர் கை கால் இல்லாம ரோட்ல அலைஞ்சாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கற விதமா LTTE குரூப் முல்லைத்தீவுல முகாம் போட்டிருந்த பொக்கிலை மிலிட்டரி கேம்ப் மேல அட்டாக் நடத்தி 110 ஸ்ரீலங்கன் சோல்ஜர்ஸ கொன்னு குவிக்குது. இதோட எதிரொலியா இலங்கையில இன்னும் அதிகமா தமிழர்கள் கொல்லப்பட்டாங்க. இப்படி பழிக்கு பழின்ற பேர்ல பல கலவரங்கள், நிறைய பேரோட மரணங்கள், ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் செதஞ்சு குழந்தைங்க ரோட்ல அனாதையா போனாங்க. இன்னும் பல பேர் பசி பட்னியால செத்தும் போனாங்க. சோ PM இந்திரா காந்தியோட பிளான் படி இலங்கைக்குள்ள உள்நாட்டு போர் வெடிச்சிச்சு. அண்ட் PM இந்திரா காந்தி எடுத்த இதே டெசிஷனாலதான் அவங்களோட மகன் PM ராஜீவ் காந்தியோட கொலைக்கும் காரணமா அமைஞ்சிச்சு.